கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கனால கூட ஏன் தங்கச்சியாக கூட இருந்துட்டு போகிறேன், அக்காவாக கூட இருந்துட்டு போகிறேன், ஏன் பொண்டாட்டியாக கூட நான் இருந்துட்டு போகிறேன், அதனால் உங்களுக்கு என்ன அப்படி என்று விஜய்க்காக சப்போர்ட் பண்ணும் வண்ணமாக விஜயினுடைய விவாகரத்து அந்த காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது கோர்ட்டில் அவருடைய மனைவி சங்கீதா, விஜயனுடைய மனைவி சங்கீதா கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதற்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். அது ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் ஒரு பெண்ணு நான் பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன காரியம் சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. சமூக ஆர்வலர்கள் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண் பேசிய அந்த காரியத்தை. இன்னொரு பெண் சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளை ஐசியூவால் இருக்கிறது, அதை நான் விட்டு தலைவர் விஜய் அவரை நான் எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்கள, இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை, இப்படிப்பட்ட சம்பவத்தை நாம் கேட்கும்பொழுது மனம் வலிக்கிறது. இன்றைய காலத்தில் பெண்கள், திருமணமானவர்கள், பிள்ளைகளை பெற்றவர்கள், அதேமாரி பெற்ற பிள்ளைகள், அதாவது வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் இன்றைக்கு எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள்? அரசியலினுடைய புரிதலும் இல்லை, வாழ்க்கையினுடைய புரிதலும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு அதாவது நாட்டை ஆளுகின்ற வருகிறவர்கள், சமீபத்தில் நீங்கள் ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா பல மினிஸ்ட்ரிங்க ஆண் புணர்ச்சிக்காரர்களாக, அதாவது ஆண் சேர்ந்து வாழ்க்கை நடத்துகிறாங்க. ஆண் சேர்ந்து தகாத உறவுகள் கொள்ளுகிறார்கள், பெண் சேர்ந்து தகாத உறவுகள் கொள்ளுகிறாங்க. அவர்களெல்லாம் பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமூகம் உருவாகிவிட்டது இன்றைய காலகட்டத்தில். ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி, எந்த உலகம் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, ஆதி காலத்தில் வரலாறை நாம் புரட்சி பார்த்தோமானால் வரலாறு சொல்லுகிறது, ஒழுக்கம் இருந்தது, உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது, பணிவு இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் இன்டர்நேஷ்னல், அதாவது ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு, இன்னொரு நாடு விட்டு இன்னொரு நாடு வந்து வணிகமும் பொருளாதாரம் பெருக்கமும், அதாவது கண்டுபிடிப்பு பெருக்கமும் பெருகியபடியால் இன்றைக்கு சமூகம் சீர்குலைந்து போய்விட்டது. அப்போ இன்றைக்கு ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது. என்ன பதில் சொல்கிறீங்க? ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. பிரியமானவர்களே, ஆன்மீகமே அரசியலோடு தான் பயணிக்கிறது. என்ன பதில்? புரியலையே, புரிய வண்ணமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அரசியலோடு, அரசியல்வாதிகள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள். இந்த நாட்டுக்குள்ளே, இந்த சமூகத்துக்குள்ளே தானே ஆன்மீகம் இருக்கிறது, எந்த மதத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி. அப்போ கிறிஸ்தவத்தையும், கிறிஸ்தவத்தினுடைய கோட்பாடு, கொள்கையையும் வாழ்க்கையையும் பிரித்து பார்க்க முடியாது. அதே போல் அரசியலையும், அரசியலுடைய கொள்கை கோட்பாடுகளையும், சமூகத்தையும், ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. எங்கே நீங்களும் நானும் சுற்றி வந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை ஒழுக்கத்தில் அடங்கியிருக்கிறது எல்லாமே. சிம்பிளாக சொல்லப்போனால், நான் எல்லாருக்கும் புரிகின்ற தமிழில் தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அன்றைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிலிப்பு செசாரியா, அதாவது யூதர்கள் அல்லாத மக்கள்கள் அதிகமாக வாழ்ந்த கால பகுதியில் பண்டைய சீரிய, அன்றைய நாட்களில் பாகால் வழிபாடு இருந்தது, கிரேக்க கடவுளுடைய வழிபாடு இருந்தது. ஏன் பேரரசர் இவர்களை வணங்குகின்ற வழிபாடு, அவர்களுக்காக கோயில்கள் கட்டப்பட்ட வழிபாடுகள் இருந்த காலப்பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது சீஷர்களுக்கு அவர் அழைப்பு கொடுக்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து மேலே இருக்கின்ற அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாக பேதுரு அறிக்கை செய்யும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சவால் விடும் வண்ணமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். 3 காரியம் இதில் அடங்கியிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் சுருக்கமாக நிறைவு செய்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய காரியத்தை இதில் இருக்கின்றபடியால் பெரிய ரகசியங்கள், அதாவது ரகசியம் சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இதில் இருக்குது. ஆனால் முக்கிய கருப்பொருளை மட்டும் நாம் சுருக்கமாக இப்போது நாம் பார்க்க போகிறோம். அப்போ
இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அப்போ பிள்ளையை கூட விட்டு விட்டு விஜயை பார்க்க வரணும். அது ஐசியூவால். என்ன கொடுமை இது! பிரியமானவர்களே, இங்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை பின்பற்றி வர விரும்பினால். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய இன்றைய சமூகம், இன்றைய மக்கள், ஏன் பிரதர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நாட்டில் வசித்திருந்தாலும் சரி, ஒன்று நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்க வரவில்லை. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்திற்கான தலைவர் அல்ல. அவர் எல்லாருக்குமான தெய்வம். எல்லோரும் பின்பற்றக்கூடிய மாதிரியை பின்வைத்து விட்டு போன ஒரு தலைவர், ஒரு குரு. அந்த கடவுளை இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை, அவருடைய வார்த்தையை பின்பற்றி வரும்பாறு அவர் எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். அதனால தான் சீஷர்கள் அவர்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை, நற்செய்தியை, இயேசுவின் வாழ்க்கையை பரப்பினார்கள். இயேசுவுக்கு சீடர்களை தேடினார்கள். இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களை உருவாக்கினார்கள். அதுதான் கிறிஸ்தவம். அப்போ இன்றைக்கு விஜயை பின்பற்ற முடியுமா என்றால் முடியாது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை நாம் பின்பற்ற முடியுமா என்றால் முடியாது. அவர்களெல்லாம் ரோல் மாடல் அல்ல. அப்போ இன்றைக்கு விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் சொல்கிறாரு, என்னுடைய காரியத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன், மக்கள் காரியத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்றாரு. அப்படி பிரித்து பார்க்க முடியாது பிரியமானவர்களே. அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட பாஸ்டர் அவர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை, விசுவாசிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, பாஸ்டருடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசிக்க சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஒரு வழியில் போவோம், நீங்கள் ஒரு வழியில் போவோம், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம சபையில் கூடுவோம், ஆராதிப்போம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம்னு சொன்னால் இது இயேசு கிறிஸ்துனுடைய போதனைக்கும் கொள்கைக்கும் ஒத்து வராத, இயேசு கிறிஸ்துவின் கோட்பாடுக்கு ஒத்து வராத காரியம். வாழ்க்கையையும் பிரித்து பார்க்க முடியாது, பிரசங்கத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவடை பின்பற்றி வருகிற அந்த ஒரு அழைப்பு தான் இன்றைய உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து மக்கள் மீது அன்பு செலுத்தி என்னை பின்பற்றுங்கள், ஏனென்றால் என்னை பின்பற்றி வருகிறவர்கள் விருப்பத்தோடு வந்து தன்னைத்தானே வெறுக்கின்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு விஜயினால் எதை வெறுத்து விட்டு அவர் சொல்கிறாரு, நான் சினிமா துறையை விட்டு வந்தேன்னு சொல்கிறார். பிரியமானவர்ல, விஜய் எதையுமே இன்னும் விடவில்லை. விஜய் இன்னமும் திருந்தவில்லை. விஜய் கிறிஸ்தவரும் அல்ல. சில படங்கள் அவர் சிலுவை போட்டால் அவர் கிறிஸ்தவர் ஆகிவிட முடியாது. அவருக்கு ஜோசப் விஜய் என்று பெயர் இருப்பதனால அவர் கிறிஸ்தவர் ஆகிவிட முடியாது. அவர் கத்தோலிக்க மார்க்கத்தில் பிறந்ததுனாலேயோ இல்லை மற்ற மார்க்கத்தில் பிறந்து அவர் கிறிஸ்மஸ் விழா நடத்தியதுனாலேயோ அவர் கிறிஸ்தவர் ஆகிவிட முடியாது. எனவே புரிந்து கொள்ளுவோம், சிலுவை சுமக்க வேண்டும், சிலுவையை பின்பற்ற வேண்டும், சிலுவையில் நாம் மரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வாழ, உம்முடைய மாதிரியை பின்பற்றி வாழ, உமக்காக வாழ எனக்கும் எங்களுக்கும் குறைவு செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.